வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட் MA 3251 அந்த சப்ஜெக்டில் இருக்கிற யூனிட் 1ல் இருக்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற நிறையா ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக இருந்தீங்க அப்படின்னம்னா அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக புரியும். பிளேலிஸ்ட்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா ஏப்ரல் மே 2024 வந்து கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா யூனிவர்சிட்டியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள் சாம்பிள் ஆஃப் ஹைட் ஆஃப் 6400 இங்கிலீஷ் மேன், ஓகேங்களா? ஒரு 6400 இங்கிலீஷ் மேனோட ஹைட்டோட மீன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 170 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க 6.4 சென்டிமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸோட ஒரு 1600 அமெரிக்கன்ஸோட மீன் கொடுத்துருக்காங்க 172 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா அமெரிக்கன்ஸ் வந்து டாலரா இருக்காங்களா இங்கிலீஷ் மேனோட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1% யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பழைய வீடியோஸ்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோடனே அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிடணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாம்பிள் சைஸை பார்க்குறோம் 6400 அண்ட் 1600. இந்த சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 விட அதிகமாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இசட் டைப் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா கம்பல்சரியாக சொல்லிடுறா இது என்னது அப்படின்னா இசட் டெஸ்ட் தான், ஓகேங்களா? வேற பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்து இன்னொன்று டாலர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சிம்பிள் வேர்டு. அப்படின்னா வந்து ஒன் டெய்ல்டு டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இசட் டெஸ்ட் ஒன் டெய்ல்டு மெத்தட், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹைபாத்திசிஸை வந்து செட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஹைபாத்திசிஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல் ஹைபாத்திசிஸ் அண்ட் அல்டர்னேட் ஹைபாத்திசிஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நல் ஹைபாத்திசிஸ்ங்கிறது H0. அதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா இங்கிலீஷ் மேனும் அமெரிக்கன் மேனும் ஹைட் வந்து சேம்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அல்டர்னேட் ஹைபாத்திஸ்ல வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஹைட் வந்து கூடன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்கோம். நல் ஹைபாத்திஸ்ல வந்து μ1 = μ2 ரெண்டு ஹைட்டுமே வந்து சேம்னு போட்டிருக்கோம். அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திஸ்ல μ2 greater than μ1. ஏன்னா இங்கே அமெரிக்கன்ஸ் தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டாலர் தென் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ μ2 greater than μ1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா சாம்பிள் ஃபார் இங்கிலீஷ் மேன் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6400 இருக்காங்க. மீன் பார்த்தீங்க அவங்களே கொடுத்துருக்காங்க 170. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 6.4, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா வந்துட்டு அமெரிக்கன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கிறோம். சாம்பிள் சைஸ் வந்து 1600 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்க 1600. மீன் வந்து 172 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6.3, ஓகேங்களா? ஸோ இந்த மீனோட நொட்டேஷன் X2 இந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சூஸ் பண்றாங்களோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் S2 போட்டிருக்கேன். சில பேர் வந்து சிக்மா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க, அது வந்து உங்களோட விருப்பம் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இசட் டெஸ்ட் டி டெஸ்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த டேபிள் போட்டிருக்கேன். வேணா அந்த டேபிள் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாம்பிள் சைஸை வந்து மானிட்டர் பண்ணுங்க. சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேல இருந்தா மேக்ஸிமம் என்னதான் வரும், டி டெஸ்ட் தான் வரும், ஓகேங்களா? இல்ல சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு கம்மியா இருக்கு அப்படின்னம்னா டி டெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? சாம்பிள் சைஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து 6400 இங்கிலீஷ் மென்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 6400 இங்கிலீஷ் மென்ஸை வந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாம்பிள் சைஸ்ன்னு சொல்றோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்னு பாருங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் டெஸ்ட் தான் வரும், ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலன்னா இட் மே பி a டி டெஸ்ட், ஓகேங்களா? இவ்வளவுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த இசட் டெஸ்டா டி டெஸ்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் எப்படி இருக்கு 6400 1600 இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் 30. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு இசட் டெஸ்ட்ல தான் வரும் வித் ஒன் டெய்ல், ஓகேங்களா? இந்த ஒன் டெய்ல் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னம்னா இந்த கீவேர்டை பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ டாலர் தென் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஒன் டெய்ல். ஸ்மாலர் தென் கொடுத்தா அதாவது டாலர், கிரேட்டர் அதாவது ஹையர்லேயே கொடுத்துட்டு போனாங்கனாலும் ஒன் டெய்ல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர்ல கொடுத்துட்டே போனாங்கனாலும் ஒன் டெய்ல் தான். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு டைரக்ஷனுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்கன்னு சொன்னாலும் அது வந்து டூ டெய்ல், ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னம்னா இதான் பார்த்தீங்கன்னா இசட் டெஸ்டோட ஃபார்முலா. ஓகேங்களா, x2 பார் மைனஸ் x1 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் s1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் s2 ஸ்கொயர் டிவைடட் பை n2. இந்த வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, x2 பார்ங்கிறது ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. மீன் ஃபார் அமெரிக்கன்ஸ் 172 மைனஸ் மீன் ஃபார் இங்கிலீஷ்மேன் 170. s1 ஸ்கொயருங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க. n1ங்கிறது சாம்பிள் 1ஓட சைஸ். ஓகேங்களா, அதே மாதிரி n2ங்கிறது சாம்பிள் 2ஓட சைஸ். கரெக்டாக பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இசட் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 11.33 வரும். ஓகேங்களா, ஸோ சைட் பை சைடாக நீங்களும் சால்வ் பண்ணிட்டே வாங்க. நான் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சனால டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா பாஸ் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு இங்கே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1%. ஓகேங்களா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லேயே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டேபிள் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டெய்ல்டு, ரைட் டெய்ல்டு, லெஃப்ட் டெய்ல்டுன்னு இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். 2 டெய்ல்டுங்கிறது அது ஒரு மெத்தட். ஓகேங்களா, இது வந்து ரைட் டெய்ல்டுலே 1 டெய்ல்டு மெத்தட்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா கிரேட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டெய்ல்டு மெத்தட். ஓகேங்களா, கிரேட்டர், டாலர் அந்த மாதிரி கொடுக்குறப்பலுமே ரைட் டெய்ல்டு, லெஸ்ஸர், ஸ்மாலர் அந்த மாதிரி கொடுத்தா லெஃப்ட் டெய்ல். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டர், டாலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா 1%. ஸோ பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா Z ஈக்குவல் டு 2.33. அதான் நம்ம எழுதியிருக்கோம். Z கிரிட்டிக்கல் ஈக்குவல் டு 2.33. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா வந்துட்டு கம்பேர் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் கிரிட்டிக்கல் வேல்யூ. நம்மளோட கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்கு, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கால்குலேட்டட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன Z ஈக்குவல் டு 11.33. இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதியிருக்கோம். இதான் வந்து நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ நம்மளோட சிக்னிஃபிகன்ஸ் ஃபார்முலால வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.33. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னம்னா நம்மளோட டெஸ்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் வேல்யூவா இருக்கு. அப்படி இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து என்ன பண்ணிடுவோம், நல் ஹைபாதிசிஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இங்கே நம்மளோட நல் ஹைபாதிசிஸ் என்னது, இங்கிலீஷ்மேன் அண்ட் அமெரிக்கன்ஸ் ஆர் இன் சேம் ஹைட், அதாவது தட் இஸ் μ1 ஈக்குவல் டு μ2. அதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் ஆர் டாலர் தென் இங்கிலீஷ்மேன் தான் என்னது கரெக்ட், அவங்க கொடுத்துருக்கிற லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனல்ல